புழுதிக்கார நெல்லுன்னு சொல்லுவாங்க. ஓ இதுதான் புழுதிக்கார நெல்லுங்களா? இவங்க சாப்பாட்டுக்கா இல்லை நீங்கள் வியாபாரத்துக்கு? சாப்பாட்டுக்கு தான். சாப்பாட்டுக்கு தான். ஆக்சுவலாக அந்த காலத்தில் மக்கள் இங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. எல்லா வீடுகளும் இடிஞ்சு போச்சு பாருங்கள். மக்கள் பயன்பாடு குறைஞ்ச உடனே இந்த இடமே அழிஞ்சிருச்சு பாருங்கள். முன்னாடி ஆட்டு உரல்லாம் இருக்குது. தண்ணிலாம் உங்களுக்கு குடி தண்ணிலாம் என்ன பண்ணுவீங்க? அந்த பள்ளத்துக்கு இங்கே போகணும். கிணறு இருக்கா இல்லை அதான் ஊற்று மாதிரிங்களா? ஊற்று மாதிரி கொஞ்சம் அப்படியே ரவுண்டாக வெட்டி விட்டு அதில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த தண்ணி மட்டும் தான் உங்களுக்கு? அது இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியே கிடையாது? இல்லை. எத்தனை வருஷமாக அந்த காட்டுக்குள்ளே இருக்கீங்க? நான் அந்த வீட்டு கட்டிக்கிட்டு வந்து ரொம்பவே பயந்து பயந்தாங்க உள்ளே போய்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணும்போது தெரியல. நம்ம அன்றைக்கி மழையே இல்லைனாலும் இப்படி காஞ்சி போயிருந்தாலும் காஞ்சி காட்டில் எதை இருக்க வேண்டியது தான். தண்ணி இருக்கிற இடத்துல குடிச்சிக்கிட்டு எடுத்து இங்கே இருக்க வேண்டியது தான். ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தூரம் கரண்ட் வசதி வருதுங்க. கரண்ட் வருது, லைன் வருது. அது ஒரே விஷயம் தான் நல்ல விஷயம் அந்த காட்டுக்குள்ளே. மற்றபடி எந்த ஒரு அடிப்படை வசதியோ பாதுகாப்போ எதுவுமே இல்லைங்க. வர வர கொஞ்சம் எல்லாம் இதாக இருக்கு. அவ கம்ப்யூட்டர் காலம் அவன் இதெல்லாம் குழந்தைங்க எங்கே சாப்பிடுதுங்க? கேவரு சாம தேனை எல்லாம் அப்படின்ற மாதிரி எங்கே சாப்பிட்றாங்க? அரிசி சோறு வேணும் சாப்பிட்றதுனால. வீடுகள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? இது மேலே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. மக்களே, இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2-3 வீடுகள் இருக்குது. அந்த வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே உள்ள வீடுங்கள்லாம் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே லைன் போகுது இந்த இதை ஒட்டி. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் உள்ள வீடுகள் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக முன்னாடி இந்த பாதையை பாருங்கள், ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி தான் போகுது. இது மேலே போய் தான் உள்ளே இருக்க வீடுகள்லாம் போகணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உள்ளே எக்ஸாக்டாக எத்தனை வீடு இருக்குதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 2-3 வீடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு வீட்டுக்காக இவ்வளோ தூரம் லைன் எடுக்க மாட்டாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அதுவும் மலை மேலே ஏறி. முன்னாடி பாருங்கள் ஒரு பெரிய பலா மரம் இருக்குது. பலா பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே முன்னாடி ஒரு மண் வீடு இருக்குது பாருங்கள். மக்கள் இந்த மண் வீடுகள்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த காலத்தில் மக்கள் இங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. எல்லா வீடுகளும் இடிஞ்சு போச்சு பாருங்கள். மக்கள் பயன்பாடு குறைஞ்ச உடனே இந்த இடமே அழிஞ்சிருச்சு பாருங்கள். முன்னாடி ஆட்டு உரல்லாம் இருக்குது. சின்ன ஒத்தடி பாதை தான் போகுது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. பேக்ரவுண்டில் குருவி சத்தம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சின்ன தேன் சிட்டு குருவி மாதிரி சவுண்டு வருது. கரெக்டாக அந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா? உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. அந்த லைனே அப்படியே ஃபாலோ பண்ணி போவோம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி போனோம்னா கண்டிப்பாக உள்ளே இருக்க வீடுகளுக்கு தான் போகும் கண்டிப்பாக. எஸ், இங்கே ஒரு வீடு இருக்குது. ஆனால் ஆட்கள் யாருமே இல்லை. ஒரே ஒரு நாய் மட்டும் இருக்குது, குலைக்குது. அப்படியேங்கப்பா எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. என்ன மரம்னு பேர் தெரியல. அந்த பக்கம் வீடுகள்லாம் இருக்காமா? எவ்வளோ வீடுமா இருக்கும்? 7-8 வீடு இருக்கும். சரிங்க. உங்கள் வீடு இங்கே தான் இருக்குங்களா? இல்லை, நாங்கள் அகரப்பட்டி. சரி சரிங்க. இப்போ நடந்து வந்துட்டு போகணுமா அகரப்பட்டிக்கு? எவ்வளோ தூரம் இருக்கும்? 1 மீட்டர் தூரம் இருக்கும். 1 கிலோமீட்ரு. சரிம்மா, சரி போய்ட்டு வாங்க. இங்கே இருக்க மக்களோட பயணங்கள் பார்த்திங்கன்னா கால்நடை மட்டும்தாங்க. எங்களால் நடந்தே தான் நடந்தே தான் வரணும். வண்டி வச்சுருந்தோம்னா நீட்டாக போயிட்டு வந்துக்கிறலாம். அதுக்கும் ரோடு பார்த்திங்கன்னா பயங்கர மோசமான ரோடு தான். அப்படி கீழே பாருங்கள். இந்த இடம் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இதோட இந்த லைனில் நம்ம 2 வீடு பார்த்துட்டோம். கிளைமேட் நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. காற்று அடிக்கடி அப்படியே சில்லுன்னு இருக்குது. மக்களே இங்கே கீழே பள்ளத்தில் ஒரு வீடு இறங்குது. ஆனால் ஆட்கள் இருக்காங்களான்னு தெரியல. லேடிஸ் தான் இருக்காங்க.
அதனால் நமக்கு வம்பு வேணாம். யாராவது ஜென்ஸ் இருக்க வீடாக பார்த்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். சைடில் பாருங்கள் ஃபுல்லாக பாறை, பெரிய வழுக்கு போகிற மாதிரி இருக்குது. உள்ள தண்ணி இருக்குமோ? தண்ணி இல்லை, சும்மா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஊற்று மாதிரி தண்ணி இருக்குன்னு எதிர்பார்த்தேன், தண்ணி இல்லை, பெரிய வழுக்கு பாருங்க. இது நாயெல்லாம் வேற குலைக்குது, என்ன பண்ணுமோ தெரியலையே. தேடி வந்து கிடைக்குமோ? தனியாக வந்து மாட்டிக்கிட்டியா தம்பி? எங்கே போனாலும் நமக்கு நாய் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குங்க. ஊரில் இருக்க திருடனை பூரா விட்டுருது, சும்மா போகிற நம்மளை பார்த்து வல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே எது லைன் கம்பி போகிற மாதிரி தெரியலையே, எல்லாம் தாண்டி வந்துட்டோமோ? அந்த அம்மா உள்ள ஒரு 7-8 வீடு இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம ஒரு 2-3 வீடு தான் தாண்டி வந்திருக்கோம். ஒரு வேளை இதுக்கு மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டைரெக்டாக போகுமோ? ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஒத்தடி பாதை போகிற வரைக்கும் போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. போகலாம், பட் இன்றைக்கி தனியாக வந்துட்டேன், கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. நாய்க்கு துரத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப போயிடும். ஐயோ மக்களே, இந்த பாதை எங்கேயும் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்குங்க, எங்கே போகுதுன்னே தெரியல. அது பாட்டு போயிட்டுருக்கு. ஆனால் தூரத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே எனக்கு வீடுகள்லாம் தெரியுது, கீழே ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. இந்த பள்ளத்தில் இறங்கி அப்புறம் மறுபடியும் மேலெல்லாம் சின்ன சின்ன வீடுகள்லாம் தெரியுதுங்க. அப்படியே மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க போல். எப்படி இவ்வளோ காட்டுக்குள்ளே வந்து இப்படி வந்து வாழ்கிறாங்கன்னே தெரியலங்க. ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்க ஊருக்குள்ளே இருக்க ரோட்டுக்கும் இந்த காட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நடக்க வேண்டியதாக இருக்கும் போலங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும் போல். இவ்வளோ தூரம் வந்து உள்ளே வந்து பின்தங்கி வந்து வாழ்கிறாங்க. விவசாயத்துக்காக அப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட விளைநிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்டீரியரில் தான் இருக்குது. அதுக்காக இவங்களும் வந்து இங்கேயே தங்கி விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க, செல்ஃபோன் டவர் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கரண்ட் இருக்குது, ஒரு நல்ல விஷயம், அது மட்டும்தாங்க இருக்குது. ஒரு விவசாயத்துக்காக பாருங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஐயோ மக்களே, நான் இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம நாய் உள்ளே விடுமான்னு தெரியல, போய் தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா கஷ்டப்பட்டு உள்ள தூரம் உள்ளே வந்துட்டு போய் நம்ம அந்த வீடுகள்லாம் பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஏமாற்றம் ஆகிடுங்க. நாய் இப்படி தான் கண்டுபிடிக்கனே தெரியலங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 1/2 கிலோமீட்டராச்சும் வரும் அந்த வீட்டுக்கும் நமக்கும். நான் இங்கேருந்தே நம்மளை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி தான் சென்ஸ் பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே பயந்தாங்க உள்ளே போய்கிட்டுருக்கேன். நாய் என்ன பண்ணுமோ தெரியல. நம்ம இன்றைக்கி பக்கத்தில் ஆளுங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நாயை பார்த்து நாயை பிடிச்சிக்குவாங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். வீடு ஃபுல்லாக மண் வீடு தாங்க இருக்குது. மேலே அட்டையை போட்டு மண் வீடு கட்டியிருக்காங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு தூரம் கரண்ட் வசதி வருதுங்க. கரண்ட்டு வருது, லைன் வருது, அது ஒரே விஷயம் தான் நல்ல விஷயம் அந்த காட்டுக்குள்ளே. மற்றபடி எந்த ஒரு அடிப்படை வசதியோ பாதுகாப்போ எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பாக பைக்கெலாம் வரவே முடியாது, நடந்து தான் வரணும். எங்கள் பைக் வச்சுருந்தா கூட பைக் எங்கேயும் முன்னாடி நிப்பாட்டிட்டு நடந்தால் நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஆரம்பிச்சிருச்சுப்பா. நான் பாட்டுக்கு செவனேன்னு போகிறேன். வா, இந்த வழியில் தான் பாருங்கள் லைன் கம்பெல்லாம் வருது. வரிசையாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வருது பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே இறங்கி வருது. ஐயோ, 2 பக்கமும் நாய் ரவுண்டு கட்டுது நம்மளை. வீடு இருக்கான வீட்டில் ஆளுங்க யாருமே இல்லைங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் மக்களை சந்திக்க முடியுமான்னு தெரியல.
ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள், எல்லாம் மண் வீடு தான். இங்கே ஒரு வீடு இருக்குது, வீடுகள் இருக்கு. ஆனால் வீட்டில் யாருமே ஆளுங்களை காணாங்க. கீழே இறங்கி போய் பார்ப்போம். இதுதான் அந்த இதோட கடைசி வீடுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு மேலே கரண்ட்டு கம்பம் போகலை. இதுவும் பாருங்கள், ஃபுல்லாக சின்ன சின்ன மண் வீடுகள் தான் இருக்குது. இது அவரைக்கு இது தட்டைப்பேர் மாதிரி சின்ன செடியாக இருக்குது. யாருமே இல்லைங்க, ஆட்கள் யாருமே இல்லைங்க, வீடுகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. முன்னாடி அது பாட்டுக்கு போய்கிட்டுருக்கு. இங்கே ஒரு பள்ளம் இறங்குது. இதுக்கு மேலே வீடுகள் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இதுக்கு மேலே அங்கே விவசாயம் பண்ணுற காட்டுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரிட்டன் போய் பார்ப்போம். பாருங்க, இதெல்லாம் அவங்க மாடு கட்ட பயன்படுத்தக்கூடிய இடங்கள். அது எல்லாமே ஏர்டெல் டிடிஹெச் வச்சுருக்காங்க. வீடுகள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இது மேலே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. என்னங்க இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே இறங்கி வந்துட்டேன். இவ்வளோ வீடுகள் இருக்கான மக்கள் யாரையுமே கண்ணிலே பார்க்க முடியலைங்க. எல்லாம் ஆளே இல்லாத வீடுகளாக இருக்குது காட்டுக்குள்ளே. என்ன பண்ணுறது, இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது போலேங்க. முன்னாடி பாருங்கள், வீடுகள்லாம் அப்படி அப்படியே இருக்குது. கால்நடைகள் இருக்குது, நாய் இருக்குது. ஆனால் மக்களை மட்டும் யாரையுமே காணுங்க. எங்கே போனாங்கன்னே தெரியலை. காவலுக்கு நாயை மட்டும் வச்சுட்டு எல்லோரும் ஏன் கிளம்பி போயிட்டாங்க. இந்த பாதையை விட்டு அவங்க இடத்துக்குள்ளே ஒரு அடி கால் எடுத்து வச்சோம்னாலும் நம்மளை நாய் அட்டாக் பண்ணிடுங்க கண்டிப்பாக. எல்லாம் வெயிட் பண்ணி செட்டியாக நிற்கிது அட்டாக் பண்ணுறதுக்கு. அம்மா உள்ளே வரலாமாம்மா? இப்படி வரணுங்களா? ஒரு அம்மா ஏதோ நெல் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு, கேட்டு தான் உள்ளே போகிறோம். போயிட்டு அவங்ககிட்ட என்னங்கிறத பேசிவிட்டு அவங்ககிட்ட ஏதாவது நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பேர் காந்திமதிங்களா? இது என்ன ஊருமா? அந்த ஊர் பேர் என்னம்மா? நெய்யமலைன்னு சொல்லுவாங்க. நெய்யமலையா? நெய்யமலை இது எந்த இடமா? அது அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த இடத்தோட பேர் நெய்யமலை. மொத்தம் எத்தனை கிராமம் அந்த இடத்துல இருக்குது? 2 கிராமம் இருக்குது. அங்கே இருக்குது 1 கிராமம். ஊருக்கு அந்த நீங்கள் எந்த வழியாக வந்தீங்க? நான் இதில் தான் நடந்து வந்தேன். இந்த ரோடு கீழே இறங்குது இல்லை? ஆமாம், அதெல்லாம் நடந்து வந்தேன். ஊருக்கு போகலையா? இன்னும் ஊருக்குள்ளே மேலே போகல. உங்களோட வாழ்வியல் முறைகள்லாம் எந்த மாதிரியுமா? உங்களுக்கு சாப்பாடு முறைகள்லாம் எந்த மாதிரிமா? இங்கே ஏதாவது வருஷம் இருக்கிறப்ப காட்டில் பயிராது தான். சோளம், சாமை, தெனை, கேவுரு அப்படின்ற மாதிரி தான். மேட்டு பயிர் தான். நீங்கள் சாப்பாட்டுக்கு அதான் பயன்படுத்திக்கிறீங்களா? அதுதான் பயன்படுத்துவோம். நெல்லுலாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க? இதை மேட்டுக்காட்டு நெல் வருஷம் எத்தனை நெல் கிடச்சிட்டு இருக்கு. என்ன ரக நெல்லுமா அது? இந்த புளுத்திக்கார நெல்லுன்னு சொல்லுவாங்க. ஓ, இதான் புளுத்திக்கார நெல்லுங்களா? இவங்க சாப்பாட்டுக்கா இல்லை நீங்கள் வியாபாரத்துக்கு? சாப்பாட்டுக்கு தான். சாப்பாட்டுக்கு தான். இது எப்படிமா நீங்கள்
இந்த இடம் விவசாயத்தை மட்டும் தங்கிக்கிறீங்களா இல்லை உங்களோட குடியிருப்பே இதுதானா? குடியிருப்பே இதுதான். ஓ நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? அதான் இருக்குது வீடு. ஓ ஆட்டு வீட்டு கட்டுறது. ஓ இங்கே இருக்கிறதே இங்கே தான். குடியே இங்கே தான். எத்தனை வருஷமாக இந்த காட்டுக்குள்ளே இருக்கீங்க? நான் அந்த வீட்டு கட்டிக்கிட்டு வந்து 27 வருஷம் 8 வருஷம் ஆகுது. ஓ அந்த இதில் தான் இருக்கிறீங்க. கரண்ட்லாம் வந்துருச்சு போல உங்களுக்கு? கரண்ட்லாம் வந்து கரண்ட் வந்து எத்தனை வருஷமா வரும்? கரண்ட்லாம் வந்து அது வந்து ஒரு 7-8 வருஷம். 7 வருஷம் தான். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் கரண்ட்லாம் இல்லை? இல்லை, விலை கழிச்சின்னு தான். உங்கள் சொந்த ஊருங்கம்மா? நீங்கள் பிறந்த ஊர்லாம்? அது ஊருக்குள்ளார பிறந்து இந்த மலையிலே தான்? ஆமாம், உள்ளூர் தான். வீட்டுக்காருக்கு நான் விவசாயம் தானே இல்லை அவர் ஏதாவது தொழில் அது இதே தான் விவசாயம் தான். அதே கீழே வேலை இருந்தால் போவாங்க, எல்லாம் காட்டு விவசாயம் தான். பசங்களாம்மா? பசங்க 2 பொண்ணு 2 பையன். ம் 2 பொண்ணும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. பசங்க 2 பேர் இருக்கிறோம். ஒருத்தன் வெளியில் போயிருக்கிறோம், ஒருத்தன் மாடு இருக்குது பேசிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாம் தொழில் வந்து உங்களுக்கு விவசாயம் மட்டும்தான்? விவசாயம் தான். பரவாயில்ல, வருமானம் பரவாயில்லாமா அந்த இடத்துல உங்களுக்கு? வருமானம்லாம் ஒன்றும் இல்லை. காட்டில் மஞ்சள் இது குச்சி அது இது வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு வட்டம் தான். அதெல்லாம் எல்லாம் பங்காளிங்க இது இப்போ பெருவனியாக இருக்குது. எங்களுக்கு சும்மா 1 ஏக்கரா மட்டும்தான், கம்மி தான். தண்ணிலாம் உங்களுக்கு குடி தண்ணிலாம் என்ன பண்ணுவீங்க? அந்த பள்ளத்துக்கு இங்கே போகணும். கிணறு இருக்கா இல்லை அதான் ஊற்று மாதிரிங்களா? ஊற்று மாதிரி கொஞ்சம் அப்படியே ரவுண்டாக வெட்டி விட்டு அதில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த தண்ணி மட்டும் தான் உங்களுக்கு? அது இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியே கிடையாது? இல்லை, அது மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் போயிட்டாலும் இங்கே மேலே நீ வரையில் ஒரு சேம்பு கட்ட மாதிரி அதில் ஒரு வழியில் இருக்குல்ல, ஒரு பாலம் கட்டி. ஆமாம், கீழே ஒரு ஓடை மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது. அங்கே போகணும் தண்ணிக்கு. அங்கே தண்ணி எப்பயுமே வடியாது. காய்ச்ச காலத்தில்? காய்ச்ச காலத்தில் தான் அங்கே தண்ணி நீங்கள் இல்லைன்னா அங்கே தான் போய் ஆகணும். இப்போ அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே பயங்கரமான மேடாக இருக்கும் போலே. நீங்கள் வெயிட்டு தூக்கிட்டு போயிட்டு வந்து இறங்கிட்டு இருக்கணும். ரொம்ப கஷ்டம்தான். விவசாயத்து தண்ணிலாம் எப்படிமா? விவசாயம் பண்ணுறது தண்ணிலாம் எப்படி? அப்படின்னா விவசாயத்துக்கு தண்ணிலாம் என்ன பண்ணுறீங்க? அது கிணறா இல்லை மேட்டுக்காடு தானுங்களா? மேட்டுக்காடு தான். இதாக இருக்குது தான் மேட்டுக்காடு தான். கிணறுலாம் எதுவும் இல்லை? பெஞ்சா மட்டும்தான். மழையே இல்லைனாலும் இப்படி காஞ்சி போயிருந்தாலும் காஞ்சி காட்டில் எதை இருக்க வேண்டியது தான். தண்ணி இருக்கிற இடத்துல குடிச்சிக்கிட்டு எடுத்து இங்கே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி டைமில் வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க விவசாயம் இல்லாதப்ப? ஏதாவது வேலைக்கு வெட்டி போய் சம்பாரிச்சு இதை அரிசி அது வாங்கி சாப்பிட வேண்டியது. அவனுக்கு காட்டில் விவசாயம் வேலையில்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? வாங்கி தான் சாப்பிட முடியும். ஏதோ கடை வாங்கி சாப்பிட்டு தான் சாப்பிட வேண்டியது தான். இந்த வருஷம் மழை பரவாயில்லைங்களாம்மா? இந்த வருஷம் மழை பரவாயில்ல, ஆனால் காட்டில் பயிர் தான் போட முடியல. ஏன், என்னாச்சு? மழை பெஞ்சிட்டு இருந்தால் இதெல்லாம் தண்ணியாக ஓடும், அதான் கரம்பாக கிடக்குது. ஓ இதெல்லாம் தண்ணி இறங்கி ஓடுமா ஃபுல்லாக? அதில் இந்த காட்டெல்லாம் தண்ணி தான். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா தண்ணி போய்கிட்டே இருக்கும். உழவு ஓட்ட முடியாது. மேட்டு உழவு பள்ளமாக இருந்தாக்க வயல் ஓட்டலாம். மேட்டு காட்டில் தண்ணி ஓட்டினா அதில் என்ன பண்ண முடியும்? மேடும் பள்ளமும் இருக்கிற இடத்துல அப்படி. நீ உள்ள மேலே போய் ஊருக்குள்ளே போய் வரலாம். ஏன் இவ்வளோ காட்டுக்குள்ளே வந்துருக்கிறீங்க? ஏன்னா ஒரு சிலர் வந்து விவசாயம் பண்ணிட்டு திரும்ப ஊருக்குள்ளே போயிடுறாங்க. அது ரொம்ப தொலையா இருக்குது. ஊருக்குள்ள நம்மளுக்கு வீட்டு நிலம் இல்லை, அதனால முன்னையே காட்டிலேயே குடி இருந்து வந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப இன்டீரியராக காடு இருக்குல்ல, வந்துட்டு விவசாய வேலையை பார்த்துட்டு அங்கே போய் தங்கிக்குவாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க எல்லாமே காட்டிலே தான் குடியிருப்போம். ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையம்மா. இந்த எந்த நோய் நொடி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அது இப்போ இந்த ரேஷன் அரிசி கொஞ்சம் ஒட்டி சாப்பிட்றதுனால தான் இப்போ காய்ச்சல் அது இதுன்னு உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனை. இல்லை முன்னெல்லாம் இதே பொருள் தான் சாப்பிடுவோம், அப்படி ஒன்றும் வரல. இப்போ வர வர கொஞ்சம் எல்லாம் இதாக இருக்கு. அவ கம்ப்யூட்டர் காலம் அவ இதெல்லாம் குழந்தைங்க எங்கே சாப்பிடுதுங்க? கேவரு சாமை தெனை எல்லாம் அப்படின்ற மாதிரி எங்கே சாப்பிட்றாங்க? அரிசி சோறு வேணும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி ஹாஸ்பிட்டலில் வைத்து அங்கங்கே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை. பக்கத்தில் எதுவும் சண்டை சச்சரவு இல்லாமல், எந்த தொந்தரவு இல்லாமல், இருக்கிறதுனால ஒரு பொல்யூஷன் இல்லாமல் நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை. நீ வந்து ஆட்டோமேட்டிக் எனக்கே அப்படியே மைண்டே ரொம்ப அமைதியாகிடுச்சு இந்த பக்கம் உள்ளே தாண்டின உடனே. என்ன அந்த அடிப்படை வசதிகள் மட்டும் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி வசதியும் இந்த போக்குவரத்துக்கு இடம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை, நீட்டாக இருக்கலாம். கால்நடைகள்லாம் கோழி ஆடு மாடு இந்த மாதிரிங்களாம்மா? உங்கள் விலங்குகள் தொலைலாம் இருக்குமா அந்த இடத்துல? ஏதாவது காட்டெருமை பண்ணி அந்த மாதிரி உங்களை தொந்தரவு பண்ணாது எதுவும்? இந்த பக்கம் இறங்கி வராது? ரொம்ப நல்ல விஷயமா. ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லைன்னு தான் கொஞ்சம் குறையா இருக்குது. அதுதான் அதெல்லாம் 100 நாள் திட்டத்தில் வந்து இந்த பாதையெல்லாம் எடுத்தாங்க. அது இன்னும் உரக்காகாமல் இருக்குது, அதனால தான் எல்லாம் தார் ஊற்றாமல் இருக்கிறாங்க. பஞ்சாயத்துலேயே இருக்குது. இன்னும் பஞ்சாயத்தில் ஒதுக்கி கொடுத்து இது மாதிரி தார் வர மாதிரி போடுற மாதிரி இன்னும் வரல. அப்படி வண்டி வச்சு வீட்டுக்கு வர்றதில்ல.
அதான் வீடு கட்டாமே அந்த கொஞ்சோண்டு அந்தாண்ட அட்டை போட்டிருக்கிறோமா தலையில் தூக்கிட்டு வந்து அந்த வீட்டெலாம் கட்டணும். ஓ இந்த கட்டுமான பொருள்லாம் தலையிலும் தூக்கிட்டு வந்தீங்க. ஆமாம் இந்த பாதைலாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ அந்த வண்டி ஒரு 2 வீலர் கூட வர முடியாதாட்டு இருக்குது. 20 வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற வீடு 20 வருஷம் ஆகுது கட்டி. தலையில் தூக்கிட்டு வந்து தான் அந்த அட்டை மாட்டிருக்கிறோம். இங்கே ரோட்டில் இருந்து அது இங்கே வரைக்கும். ஓ இப்படி குறுக்க பள்ளத்தில் அப்படி மெயின் ரோட்டுக்கு போகலாங்களா? இப்படி அப்படி தூக்கிட்டு வந்து செஞ்சான். இதுக்கு பிறகு வீட்டாங்க கட்டலான்ட்டு பார்த்தா அங்கே வழி ஒழுங்காக நல்லா இருக்கு இல்லையே. ரோடு வச்சு இருந்தா தானே எல்லா பொருளும் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ இந்த இடம் வந்து ஃபாரஸ்ட் இடங்களா இல்லை உங்கள் அந்த ஃபாரஸ்ட் இடம் விட்டுட்டாங்க? ஆமாம். ஆனால் தார் போட்டு ரோடு வேலை செய்ய ஆள் இல்லை. ஆமாம். பஞ்சாயத்துலலாம் கேட்டிங்களா அந்த மாதிரி செய்ய சொல்லி? இருக்கிறோம் செய்யலான்னு தான் சொல்கிறாங்க. எங்கே விட்றாங்க? இப்போ ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுற பொருளையும் ஈஸியாக வெளியே கொண்டு போகலாம், மார்க்கெட் கொண்டுட்டு போகலாம். இப்போ நீங்கள் எதுனாலும் தலைசமையாக தான் தூக்கிட்டு போகணும். இப்போ இதாக சீத்தா மரம் இருக்குது. காய் வர சீசன்லாம் ஒருத்தருக்கு வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு அறுக்குவோம். 300 கிலோ 400 கிலோ 500 600 கிலோ கூட அறுக்குவோம். தலையில் தான் தூக்கிட்டு போகணும். தலையில் தான் அங்கே தான் மெத்த விட்டு தெரியுது. அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி தெரியுங்களா? ஆமாம். இந்த வழி போனாலும் அங்கே அந்த பாலத்துக்காக போகணும். இந்த ஒரு வழி இருக்குது. இந்த வழி போனாலும் அந்த அந்த வெத்த வீட்டுக்கு போகணும். தலையில் தான் தூக்கிட்டு போய் ஆகணும். இப்போ உனக்கு என்ன கஷ்டப்பட்டு விவசாயம் வந்து நல்லா வெள்ளாமல் வந்தால் கூட அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் கஷ்டம் உங்களுக்கு. கஷ்டம். இன்னும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரோடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு. இந்த மாதிரி தான். இப்போ அதான் உங்கள் வீடுங்களாம்மா? இது வந்து ஆடு கட்டுற கொட்டகை தான். கிட்டத்தட்ட ஒரு 28-30 வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க. சொல்கிற மாதிரி எங்கள் சின்ன பாப்பா பிறந்து இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு குடியிருந்தோம். அவளுக்கு இப்போ 19 வயசு ஆகுது. அதுலேருந்து தான் குடியிருக்கிறோம். இதுக்கு மேலே வீடு ரோடு வந்தால் கட்டலான்னு பார்த்தாக்க முடியல. அது இருக்குது. கண்டிப்பாக வந்துடும்மா, கவலைப்படாதீங்க. சரிம்மா வரேங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றிம்மா. சரி. ஊருக்குள்ளே போகிறதுனா இப்போ வந்த வழி அதுலேயே போயிடுறேன். வண்டி முன்னாடி இந்த வீட்டில் நிப்பாட்டிட்டு வந்தேன். இப்போ எங்கே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன். பலாப்பழம் எப்போம்மா சீசன் இது? சித்திரை வைகாசி. பலாப்பழம் கூட நீங்கள் விற்க முடியாது. இதெல்லாம் இப்படி ஆடு மாடுக்கு போட்டுறீங்களா பலாப்பழத்துலாம்? மீதியெல்லாம் ஆடு மாடு தான். கீழே டவுனில் 300-400 கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க பழத்தை. இங்கெல்லாம் வேஸ்ட்டாக கீழே போயிட்டுருக்குது. சரிம்மா வரம்மா.